ஆம்பல் முயற்சிப்பவன் ஊழ்வனை ஓட ஓட துரத்த முடியும். நான் அங்கே சொன்னான், இங்கே என்ன முயற்சித்தாலும் குறுக்கே நிற்கும். நான் அது வெல்லுகின்ற உபாயம் ஒரே ஒன்று, திருவடியை தவிர ஒன்று வழி இல்லை. திருவருள் என்று சொல்லப்பட்ட ஆயுதத்தை கொண்டுதான் முன் செய்த வினை உடைக்க முடியும். திருவருள் என்று சொல்லப்பட்ட ஆயுதத்தை கொண்டுதான் யமனை வெல்ல முடியும். ஆக திருவருள் துணை கொண்டுதான் தீய குணத்தை பொடியாக்க முடியும். முன் செய்த பாவதனை பொறாம உணர்ச்சி, முன் செய்த பாவதனை பேராசை, முன் செய்த பாவதனை வன் சொற்கள், முன் செய்த பாவதனை கொடுக்கோம், பொடிபட்டு போச்சு. இந்த 4 தானே என்னை வஞ்சித்தது. ஐயா, என்னை 4 வஞ்சித்தது. இன்னும் எனக்கு பொறாம உணர்ச்சி நீங்கவில்லை. என்ன பாவம் செய்தவனும் பொறாம உணர்ச்சி, முன் செய்த வினைப்பயனப்பா, அதனால தான் பொறாம உணர்ச்சி இருக்கு. ஆகவே என் திருவருள் துணை கொண்டு அதை வெல்ல வேண்டும், வேறு வழி இல்லை. என் திருவருள் துணை இருந்தால் தான் வெல்ல முடியும். கொனைக்கேடு நீங்க வேண்டும். அவன் கொனைக்கேடு அற்றவன், நான் கொனைக்கேடு உற்றவன். கொனைக்கேடு அற்றவன் திருவடியை கேட்கிறேன். என்னிடமுள்ள கொனைக்கேடு என உணர முடியவில்லை. உணர்ந்தாலும் அதை தீர்க்க முடியவில்லை. உணர்கிறேன் என்ற கொனைக்கேடு என்னால் உணர முடியும். அதுக்கே புண்ணியம் இருக்கு. என்னுடைய கொனைக்கேடு உணர்வதற்கே நான் அதுக்கே பல ஜென்மங்கள் பாடுபட்டிருக்க வேண்டும். அது திருவருள் கடாச்சத்தால் என் கொனைக்கேடை உணர்ந்து விட்டேன். நீக்க முடியவில்லையே, நீக்க என்னால் முடியலை. அடுத்தவர் குற்றத்தை உணர்கிறார். எதிராக குற்றம் போல் தம் குற்றம் காண்கிப்பின் தீது உண்டோ மண்ணு இருக்கிறான் வள்ளுவன். எதிராக குற்றம் போல் எதிரான பகைவன். பகைவன் குற்றத்தை அணுவணுவாக பார்க்கக்கூடிய எனக்கு என் குற்றம் எனக்கு தெரியவில்லை. எதிராக குற்றம் போல் தம் குற்றம், எதிராக குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீது உண்டோ மண்ணு இருக்கு, நிலைப்பட்டோ இருக்கு, தீதை வருமாடானா. வினை வென்ற வள்ளுவன், வினையை பொடியாக்கி வள்ளுவன். அவன் சொல்லுகிறான், ஐயா, பகைவனோட குற்றத்தை அணுவணுவாக ஆராய்ந்து பார்க்க அறிவு இருக்கும், தம் குற்றத்தை அறிய முடியாது. என்ன காரணம்? முன் செய்த வினைப்பயன். ஆனால் அவன் சொல்லுகிறார், தான் என்ற குடும்பம் தீர்க்குமா தான் தர்மத்தின் வழி சொல்லி கருணை வைப்பான். தர்மத்தை பற்றி சொல்லுவான். சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் வருகின்ற பாவம் இப்படி வரும், அது இப்படி வெல்ல வேண்டும் என்று உள்ளிருந்தே உணர்த்துவாமல் முயற்சிப்பவன் ஊழ்வனை ஓட ஓட துரத்த முடியும். நான் அங்கே சொன்னான், இங்கே என்ன முயற்சித்தாலும் குறுக்கே நிற்கும். நான் அது வெல்லுகின்ற உபாயம் ஒரே ஒன்று, திருவடியை தவிர ஒன்று வழி இல்லை. திருவருள் என்று சொல்லப்பட்ட ஆயுதத்தை கொண்டுதான் முன் செய்த வினை உடைக்க முடியும். திருவருள் என்று சொல்லப்பட்ட ஆயுதத்தை கொண்டுதான் யமனை வெல்ல முடியும்.